Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லா கண்ட்ரியோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி மேக் பண்றது, அது எப்படி அலைன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கான ஆக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒரு கிளிக்ல எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அதனுடைய சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்போம். எந்தெந்த கண்ட்ரியோட சைஸ் அப்படிங்கறது எல்லாமே இதே மென்ஷன் பண்ணிருப்போம். பாஸ்போர்ட் சைஸ் அந்த ஆக்ஷன்லயும் மென்ஷன் பண்ணிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 32 வேணும்னா 32 பாஸ்போர்ட் சைஸு, இந்த மாதிரி 6 இல்லை இந்த ஸ்டாம்ப்பு இந்த மாதிரி வேணும்னா அதே மாதிரி எல்லாத்துக்குமான ஆக்ஷன்ஸுமே ஒரே இதில் நம்ம கொடுத்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்தோட ஆக்ஷன்ஸுமே நம்ம கொடுத்துருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரே ஆக்ஷன்ஸ் தான். நீங்கள் அதை காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணி வச்சுக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 99% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது நம்ம அது எப்படின்றோம் இதையே நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கிளியர் பண்ணிடலாம். இது வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் டவுன்லோட்ஸில் நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க. லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த சைஸ் பார்த்துக்காங்க. இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நியூவாக நான் ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணுறேன், லோடு ஃபைலில் போய் லோடு ஆக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் சைஸ் உங்களுக்கு எந்த ப்ரௌசரில் இருக்குதோ அந்த ப்ரௌசரில் இது கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? அதுலேயே பார்த்தீங்கன்னா சைஸ் பக்கத்தில் கொடுத்துருப்போம். 35, 45 mm எல்லாமே 300 ரெசல்யூஷனுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு இமேஜ் எடுப்போம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஏன்னா ரெட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரெட் என்ன பண்ணுறோம், நம்ம ரெட்டில் போய் கொஞ்சம் கம் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஓகே கொடுத்துக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா லைட்டாக நான் சும்மா இதை எடுத்து விட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்டில் வைக்கும்போது லைட்டு இங்கே ஷேடோஸு இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்காங்க. அதில் இருந்ததுன்னா லைட்டாக டச் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஃபெதர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி இந்த கலர் ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், கிராப் டூல் எடுத்துக்காங்க. ஓகேவா? இப்போ கிராப் டூல் எடுத்துகிட்டு இங்கே வந்து வித்து 35 mm, அதே மாதிரி 45 mm. இங்கே ரெசல்யூஷன் ஓகேங்களா எம்எம் கொடுத்துக்கோங்க. வித்து வந்து 35 mm, ஹைட்டு 45 mm, ரெசல்யூஷன் வந்து 300 கொடுத்து கிராப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு கிராப் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கிராப் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவ்வளோதான் வேலையே. கிராப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆல் கண்ட்ரி பாஸ்போர்ட் சைஸ் இருக்கா, இப்போ 8 பாஸ்போர்ட் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 8 கிளிக் பண்ணி இது செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்கா, டச் பண்ணி விடுங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரன் ஆகி இந்த மாதிரி 8 பாஸ்போர்ட். நீங்கள் இதை அப்படியே பிரிண்ட் கொடுக்க வேண்டியதுதான். இப்போ மறுபடியும் பார்க்கலாம். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது 6 காப்பி வேணும், இல்லைன்னா பாஸ்போர்ட் சைஸ் ப்ளஸ் ஸ்டாம்ப்பு. ஓகேவா? கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுங்க. பாஸ்போர்ட்டும் வந்துருச்சு, எனக்கு ஸ்டாம்ப் சைஸும் வந்துருச்சு. ஓகேங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா 32 பாஸ்போர்ட் சைஸ் எனக்கு வேணும். செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 32 பாஸ்போர்ட் சைஸ் வேணும். ஸோ எல்லா நாட்டுது, அதாவது முக்கியமாக இருக்கிற எல்லா நாட்டுது வேணும். பார்த்தீங்கன்னா சைஸும் அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஸ்பெயின் வேணும் 30 to 40 mm. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இங்கே 30 mm 40 mm கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்பெயின் வந்துட்டு இங்கே வச்சுட்டு இப்படி தட்டினீங்கன்னா ப்ளே பட்டன் டச் பண்ணி விட்டிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ என்னென்ன மாதிரி வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிறது இது பண்ணுங்கள். நாங்கள் எங்களுக்கு என்னென்னலாம் தெரியுங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.